9 வயசு பொண்ணு ஆர்த்தி. அந்த ஆர்த்தியை வந்து 4 நாளுக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாமே போட்டு தேடிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து திடீர்னு இறந்து வந்து ஒரு கால்வாயில் கிடச்சிருக்கு. அதில் வந்து சாக்கில் போட்டு கெட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு மேலே ரேப் அட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போவே அந்த குழந்தை இறந்துட்டுன்னு சொல்லி சாக்கில் கெட்டி அங்கே போட்டிருக்காங்க. அதுவும் அவங்க கால்வாயிலே போட்டிருக்காங்க. ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதுக்காண்டி எல்லாருமே ஹாப்பி உமன்ஸ் டே ஆஃபர் அது மாதிரி எல்லாமே கொடுக்குறீங்க. வீட்டில் வந்து பெண் குழந்தை பார்த்து தான் போகணும் அது மாதிரி எல்லாமே சொல்கிறீங்க. ஆம்பளை பிள்ளையை ஒழுங்காக வளங்க ஃபஸ்ட்டு. இது எல்லாமே வந்து உங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுற தப்பு தான். நீங்கள் 6 பேர் தப்பு பண்ணீங்கன்னா அந்த 6 பேரோட அப்பா அம்மாவோட வளர்ப்பு தான் சரியில்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் சொல்லும்போது பெண் குழந்தைன்னா ஒரு அம்மாவுக்கு சமம் அது மாதிரி சொல்லி வளர்க்கணும். அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு? 9 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. பாவம், அதுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அந்த குழந்தைய போட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண் குழந்தை அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளையில அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்காம ஆம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பாக வளரக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. அப்போ தான் அந்த குழந்தை நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பெண் குழந்தைய வந்து சுதந்திரமாக விடுங்க. ஆனால் ஆண் குழந்தைய வந்து இப்படி தப்பு பண்ணலாம் விடாதீங்க. அவங்கள வந்து பிடிச்சி டேரெக்டாக கொன்றுங்க எப்படியாவது.